ஹாய் ஆல், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நான் ஒரு சின்ன மாரல் ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஸ்டோரினாலே சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கரெக்ட் தானேங்க? இது நான் ஒரு மாரல் ஸ்டோரி ரீசன் கோசம் தான் சொல்கிறேன். ஒரு அப்பா மகன் 2 பேர் இருந்தாங்க. பையன் சொல்கிறான், அப்பா நான் பாஸ் பண்ணிட்டோன்னே எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தரணும். அப்பா கேட்குறாரு, என்ன கிஃப்ட் கண்ணா வேணும்னு. மகன் சொல்கிறாரு, எனக்கு ஒரு குதிரை வேணும், எனக்கு குதிரைனா ரொம்ப பிடிக்கும்ப்பா, நான் பாஸ் பண்ணிட்டு எனக்கு குதிரை வாங்கி தரீங்களா அப்படின்னு. பொம்மை குதிரை இல்லைங்க, நிஜமான குதிரை. உடனே அப்பா சொல்கிறாரு, சரிப்பா நீ பாஸ் பண்ணு, நீ படித்து நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணு, கண்டிப்பாக நீ கேட்குறத நான் வாங்கி தரேன். நாட்கள் போச்சு. அதே மாதிரி அந்த பையன் நல்ல முயற்சி எடுத்து எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணிடுறான். உடனே குடுகுடுன்னு ஓடி வந்து வீட்டில் அவங்க அப்பா கிட்ட அந்த ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் கார்டை காமிச்சு, அப்பா நான் பாஸ் பண்ணிட்டேன், நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி எனக்கு குதிரை வாங்கி தரணும். சரிடா கண்ணா, ரொம்ப சந்தோஷம், நாளைக்கே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மகனும் ராத்திரி தூங்காம முழிச்சிட்டு இருந்தான். நமக்கு குதிரை வரப்போகுதுன்னு ஒரு சந்தோஷத்துல முழிச்சிட்டு இருந்தான். ஸோ காலையில விடிஞ்ச உடனே கடகடன்னு போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு அவங்க அப்பா முன்னாடி வந்து நிற்கிறான். அவங்க அப்பாவும், எங்கடா ரெடி ஆயிட்ட அப்படின்னு. அப்பா நீங்க தான் சொன்னீங்களே வாங்கி தரேன்னு சொன்னீங்க. ஓகே 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 5 நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் கிளம்பிடுறாரு. 2 பேரும் சேர்ந்து கிளம்பி மார்க்கெட்டுக்கு போறாங்க குதிரை வாங்குறதுக்கு. பேசிக்கிட்டே போறாங்க. ஓகே, பேசிட்டே போகும்போது ஒரு குதிரை கடை வந்துச்சு. அந்த இடத்துல இருக்க குதிரை ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த பையன் பார்த்து அந்த குதிரையை தடவி, அப்பா எனக்கு இந்த குதிரை வாங்கி தரீங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னு கேட்க.